வரங்களால் நிரப்பி எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தீர். எங்களுடைய தாயின் கருவறையில் உருவாகுவதன் முன்பே நீர் நமக்கு பெயர் சூட்டினீர். உம்முடைய கரங்களிலே எம்மை பொறித்து வைத்தீர். நமக்கு துணையாக என்றும் இருந்தீர். நம் அருகிலே என்றும் பயணிக்கிறவராக இருக்கிறீர். எங்களுடைய பயணங்களிலே துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுதுமை தாங்கிக் கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை அழைத்து உம்முடைய பணியை நிறைவேற்ற நீர் புனித பிலிப்பை, புனித யாக்கோபுவை அழைத்ததன் விழாவிலே நாங்கள் உணர்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது அந்த அழைப்பிலே தங்கி இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அழைப்பை தந்திருக்கிறீர். அந்த அழைப்பு எது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆய்ந்து அறிந்து உணர்ந்து தெளிவு பெற நமக்கு அருள் தரவுமை மன்றாடுகிறோம் தெய்வமே. இந்த நாட்களிலே நமது திருத்தந்தையின் புதிய திருத்தந்தையின் தெரிவுக்காக பலரும் மன்றாடி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நமது புதிய திருத்தந்தைக்கான தெரிவுகள் அத்தனையும் திறம்பெற நல்முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டு திரு அவையை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு திருத்தந்தை நமக்கு தந்தருளுமாறு வேண்டுகின்றோம். 267வது திருத்தந்தையாக நமக்கு தரப்பட இருக்கிற அந்த புதிய திருத்தந்தை உம்முடைய ஆவியின் வல்லமையை பெற்றவராக, ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் அந்நியப்பட்டவர்கள் அரவணைக்கிறவர்களாக, துயருற்று வாழ்வோருக்கு ஒரு அடைக்கலமாக இருப்பவராக, பலருடைய வாழ்விலும் ஒரு அரவணைப்பின் செய்தியை கொடுப்பவராக இருக்கிற திருத்தந்தை எமக்கு தாரும் ஆண்டவரே. மேலும் நமது மறை மாவட்டத்தின் புதிய ஆயருக்கான தெரிவுகளும் ஆரம்பமாகி இருக்கிற சூழ்நிலையில் நமது யாழ் மறை மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு ஆயரை நமக்கு தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் அனைவரும் உம்முடைய குரலுக்கு செவிமடுத்து வாழ அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.